மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழ்நாடு முழுவதுமாக அனுசரிக்கப்படுகிறது. அதையொட்டி இன்று அமைதி பேரணி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதில் திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், தற்போது இந்த பேரணியில யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, எவ்வளவு மணி நேரம் இந்த பேரணியானது நடைபெற இருக்கிறது, இது பற்றிய முழுமையான விவரங்கள்? தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று சென்னை அண்ணா சாலையிலிருந்து சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடம் வரை திமுகவினர் பேரணியாக வந்து கொண்டிருந்தனர். முதலாவதாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கலைஞரின் சிலைக்கு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் அமைச்சர் அவர்களும் திமுக நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை அணிவித்த நிலையில தற்பொழுது பேரணியாக அண்ணா சாலையிலிருந்து வாலாஜா சாலை வழியாக முதலமைச்சர் திமுகவினர் வந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமான திமுக நிர்வாகிகள், முக்கியமான திமுக அமைச்சர்கள், ஏராளமான திமுக தொண்டர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய சார்பணியினர் போன்றவர்கள் இந்த பேரணியில் ஊர்வலமாக நடந்திருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு தினத்தை அன்று தொடர்ச்சியாக திமுகவினர் அவர் நினைவை அனுசரிக்கும் விதமாக பேரணியாக வருவது வழக்கம். அண்ணாவின் நினைவு நாளுக்கும் இதே போன்று திமுகவின் பேரணியாக வருவது வழக்கம். தற்பொழுது அதே போன்று கலைஞரின் நினைவு நாளுக்கும் 6வது ஆண்டாக பேரணியாக வருகின்றனர். தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னதாக தொடங்கியுள்ள இந்த பேரணி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞரின் நிலையத்திற்கு செல்லும். அங்கு பேரணியாக சென்றவுடன் அங்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார். அதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதுமே திமுகவினர், அதாவது நினைவுக்கு அடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய உள்ளனர். குறிப்பாக அவருடைய சாதனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில் பேனர் அமைத்து அவர்களுக்கு சாதனையை பல்வேறு இடங்களில் தெரிவிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான நலத்திட்ட உதவிகளும் திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல தற்பொழுது இந்த பேரணி வாலாஜா சாலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த பேரணி மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் அறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹரிஹரன், இது ஒரு புறம் இருக்க, இன்று அவருடைய 6வது ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதுமாக அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் திமுகவினர் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அது பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க. இந்த பேரணியை பொறுத்த வரைக்குமே திமுக சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து திமுக மாவட்டங்கள் சார்பாகவும் இந்த பேரணியில் திமுக சார்பில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது தவிர இந்த பேரணி செல்லும் 11 இடங்கள்ல பேரணிக்கு வரவேற்பு அளிக்கும் 11 இடங்கள்ல மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலையுமே கலைஞரின் சாதனைகள், கலைஞர் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் எழுத்தாளராக, திரைக்கதை வசனகர்த்தாவாக, கவிஞராக ஏராளமான ஒரு சாதனையை தமிழகத்திற்காக படுத்தினார். இந்த சாதனைகள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேனர்களில் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திருவள்ளுவர் வேடமணிந்து மாணவர்கள் இந்த பேரணியை வரவேற்கும் விதமாக வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் இந்த காலம் உள்ளவரை கலைஞர் என்ற பதாகைகளோடு வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் மருத்துவமனைகளிலும் புதிதாக இந்த புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. இது தவிர திமுக சார்பிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்று மாலை பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பொதுக்கூட்டங்கள்ல இதுவரைக்கும் 5 முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்த நிலையில தமிழகத்திற்கு அவர் மேற்கொண்ட சாதனைகள் போன்ற பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட உள்ளது. நாடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்துல கலைஞரின் கருத்துக்கள், கலைஞரின் கொள்கைகள் இன்றைக்கு எந்த அளவிற்கு தேவைப்படுகின்றது போன்ற பல்வேறு கருத்துக்களும் இந்த நிகழ்ச்சிகளில் எடுத்துரைக்கப்படும். இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில திமுகவினர் பேரணியாக தொடர்ந்து வாலாஜா சாலையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இது கடற்கரை சாலை அடைந்து அங்கிருந்து மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரிஹரன், இன்னும் எவ்வளவு மணி நேரத்திற்காக இந்த பேரணி நிறைவு பெற இருக்கிறது? அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொள்ளவிருக்கிறார்? தற்போது சரியாக இந்த அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கலைஞரின் சிலை அருகே கலைஞரின் சிலைக்கு முதலமைச்சர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையிலிருந்து பேரணியாக தொடங்கிய நிலையில தற்போது இந்த வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய தலைவானகம் அருகே இந்த பேரணி தற்போது வந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் ஒரு 15 முதல் ஒரு 20 நிமிடங்களுக்குள் மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடத்தில் இந்த பேரணி நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த இடத்துல சென்ற வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வர இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது வாலாஜா சாலையில் இந்த பேரணி வந்து கொண்டிருக்கும் நிலையில கலைஞருக்காக கோஷங்களை எழுப்பி அவரது நினைவை திமுக தொடர்ந்து அனுசரித்து இந்த பேரணியை முடித்து அடுத்ததாக கோபாலபுரத்தில் கலைஞரின் இல்லத்தில் சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்துவார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்களும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தற்போது இந்த பேரணியில திமுக சார்பாக எந்தெந்த அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அது பற்றிய விவரங்கள்? திமுக சார்பில் திமுகவின் நீர்வளத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக பொருளாளர் ஆர் பாலு, திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் போன்ற முக்கியமான தலைவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். திமுக முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் முக்கிய அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் சார்பு அணியில் இருக்கக்கூடிய அதாவது இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி, மகளிர் அணி மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போன்ற முக்கியமான தலைவர்களும் இந்த பேரணியில் தொடர்ச்சியாக பங்கேற்று வருகின்றனர். தற்போது இந்த வாலாஜா சாலையில இந்த பேரணி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில இன்னும் சற்று நேரத்துல மெரினா கடற்கரைக்கு இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடத்திற்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த 6ஆம் ஆண்டு நினைவு தினம் திமுக சார்பில் அனுசரிக்கப்படும். கலைஞரின் நினைவை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டுமே ஏராளமான திமுக தொண்டர்கள் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சற்று சில மாதங்களுக்கு முன்தான் கலைஞர் நினைவிடம் பிரம்மாண்டமான முறையில திறக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தலைவர்களுமே கலைஞரின் நினைவிடத்தை தொடர்ச்சியாக அனுசரித்து வருகின்றனர். அதாவது கலைஞரின் சாதனைகள், அவர் ஆற்றிய இந்திய அரசியலில் அவருடைய முக்கியத்துவம் போன்ற பல்வேறு கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் பொது இடங்கள்ல பேனர்கள் வாயிலாகவும் இன்று மாலை பல்வேறு இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் அவருடைய சாதனைகள் தொடர்ச்சியாக மக்களிடையே எடுத்துச் செல்லும் விதமாக இது பண்ணுகிறது. கிட்டத்தட்ட அவர் மறைந்து 6 ஆண்டுகள் ஆனாலும் அவரது கொள்கைகளும் கருத்துக்களும் மக்களுக்கு நாட்டில் இன்று இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல அவருடைய கொள்கைகளும் கருத்துக்களும் மிக முக்கியமானதாக இருக்கிறது என திமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு இருக்கும் நிலையில தற்பொழுது இந்த 6ஆம் ஆண்டு நினைவு தின பேரணி சென்னை வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அதாவது இந்த சேப்பாக்கம் சுற்றுலா பயணிகள் விருந்தினர் மாளிகை அருகே தற்போது இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள்ல மெரினா கடற்கரைக்கு இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடத்திற்கு அடையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கு கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார். நிகழ்ச்சியில திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு ஒரு கலைஞரின் நினைவிடத்தை அனுசரித்து வருகின்றனர். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.